போது ஒழுங்கு செய்திருக்கிறேன் என்று அவர்களையும் அதிலே பங்கு கொள்ளுமாறு அழைத்திருந்தேன். நல்ல பேசப்பட வேண்டிய விடயம் நாங்கள் கலந்து கொள்வோம் என்று எனக்கு வாக்குறுதி அளித்தார்கள். பேச்சாளர்களாக அழைத்த போது ஒருவர் சொன்னார், அது ஞாயிற்றுக்கிழமை, அந்த நேரம் எனக்கு நேரத்தை சொல்லுங்கள் என்று அவருக்கு சொன்னபோது, நான் ஒரு குழுவை சார்ந்தவன், அந்த குழு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறது உங்களுடைய மேடைக்கு போகக்கூடாது என்று, ஆகையினாலே நான் வர முடியாது என்று சொல்லியிருக்கிறார். அந்த குறுஞ்செய்தி சரி, அந்த கூட்டத்தில் நிறைய பேர் 7-8 பேர் இருந்தவர்கள், எல்லாருமே நல்ல விடயம் என்று சொன்னவர்கள். ஆனால் உங்களுடைய முயற்சி நல்ல முயற்சி, நான் திரும்ப ஒருக்கா அவர்களிடத்தில் கேட்டு போட்டு சொல்றேன்னு சொன்னார். சொன்னார். அந்த கூட்டத்திலே பங்கு பெற்ற பிரபலமாக எல்லாம் இதை பற்றி எழுதுகிறவர் அவர் சொன்னார், அண்ணன், ஆனால் நானும் அந்த குழுவை சேர்ந்தவன், ஆனபடியால் என்னால் வர முடியாது. சரி, அந்த குழுவை சேராத ஒரு அரசியல் கட்சி தலைவர் கேட்டிருந்தேன். இந்த கூட்டம் முதல்ல 26ஆம் தேதி நடக்க இருந்தது. அந்த 26ஆம் தேதி பெறுவதாக இருந்தார், உறுதி செய்திருந்தார். அதை 9ஆம் தேதிக்கு மாற்றிய போது வருவேன் என்று போது எனக்கு குறுஞ்செய்தி அனுப்பினார். உங்களுடைய அரசியல் குழு, கட்சி அரசியல் குழு நாளை காலை கூடுகிறது, அதுக்கு பிறகு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது நான் ஒருவருடைய பெயரையும் சொல்லவில்லை, நாகரிகம் கருதி. வைப்பதுதான் ஜனநாயகம். கருத்துக்களை கருத்துக்களால் மோத வேண்டும். விதத்திலே நாங்கள் அடையாளம் காண வேண்டும். விடயம் மிக முக்கியமான ஒரு விடயத்தை மக்களோடு சேர்ந்து பகிர்ந்து உரையாற்றுவோம் என்று சொல்லுகிற போது இருக்கிறவர்கள் ஏன் தங்களை பாசிசவாதிகளாக பற்றி விமர்சித்து வீணாக்க கூடாது. பொது நிலைப்பாடும் பொது வாக்கெடுப்பும் என்று 2024ஆம் ஆண்டு நாங்கள் பேச தொடங்குகிறோம். பேராசிரியர் சர்வேஸ்வரன் சொன்னதை போல முதலாவது தேசிய மாநாட்டிலே இந்த பொது வாக்கெடுப்பு என்ற சொற்பதம் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. நான் இப்ப போற இடத்துல எல்லாம் இந்த புத்தகத்தை கொண்டு அதுல நான் நிறைய நேரம் பேச போவதில்லை. மருத்துவர் சத்தியலிங்கம் சொன்னது போல பல முக்கியமான விடயங்கள் ஏற்கனவே
பகுத்தறிந்து தீர்மானிக்கிற போதுமானதாக இருக்கிறது. ஆனால் சில சரித்திர விடயங்களை சொல்ல வேண்டும். ஆனால் இந்த தீர்மானத்தை சில பகுதியில் மட்டும் நான் வாசிக்கிறேன். பொது இது ஆங்கிலத்தை படித்தா தெரியும். அதுதான் ஆங்கிலத்தில் தான் இது எழுதப்பட்டது. பிறகு தமிழ் அவ்வுரிமையின்றி அவ்வினத்தின் ஆன்மீக கலாச்சார தார்மீக பொலிவு சீரழிந்து விடும் என்பதாலும் இலங்கை தமிழ் மக்கள் சிங்கள மக்களை ஒத்த அளவுக்காவது புராதனமானதும் புகழ் செறிந்ததுமான இத்தீவில் தனியொரு இலங்கை செய்யும் நவீன வளர்ச்சியுடன் விளங்குவதான சிங்களவர்களை வேறுபட்ட தனியொரு மொழிவாரி மக்கள் என்ற உண்மையால் இறுதி வசிக்கும் மக்கள் அவர்கள் என்ற காரணத்தினாலும் அந்த நிலப்பரப்பு இன்றைக்கு சுருங்கிவிட்டது. சிங்களவர்களில் இன்றும் வேறுபட்ட ஒரு தனியினமாக என்பதாலும் இலங்கை தமிழரசு கட்சியின் முதலாவது தேசிய மாநாடு இலங்கை தமிழ் பேசும் இனத்திற்கென சுயநிர்ணய கோட்பாட்டுக்கு இசைய மொழிவாரி அரசுகளின் எல்லைகளை நிர்வகிப்பதற்கான ஒரு பொது கேட்டுக்கொண்டோம். ஆங்கிலத்திலே மிக தெளிவாக இருக்கிறது. நாங்கள் தனியான ஒரு இனம், எங்களுடைய மொழி புராதன இடத்திலே வாழுகிறோம், எங்களுக்கு ஒரு ஆட்புலம் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் சொல்லி 51ஆம் ஆண்டு ஏப்ரல் 56ஆம் ஆண்டிலே இருந்து இந்த தொடர்ச்சியாக நடைபெறுகிற அனைத்து தேர்தல்களிலும் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இதற்கு கூடுதலான கோரிக்கையாகத்தான் ஒரு தடவை கோரிக்கைக்கு குறைவாக எந்த தருணத்திலேயும் சில பகுதியில் மட்டும் படிக்கிறது. நினைவு கட்டாத காலத்திலிருந்து ஃப்ரம் டைம் மெமோரியல், அதை தமிழ்ல போட்டிருக்கு, நினைவு கட்டாத காலத்தில் இலங்கையானது சிங்களவர்களினதும் தமிழர்களதும் தாயகமாக விளங்கி வருகிறது. கர்ண பரம்பரை கதைகளை அல்லது வேறு வரலாற்று குறிப்புகளை சான்று காட்டி ஈடுபடுவது பயனற்றதாகும். இந்நாட்டின் பன்னூற்றாண்டுகளாக வாழ்ந்து வரும் முஸ்லிம்கள், மலேயர், பரங்கியர் என்போரும் உரிமைகளையும் வாய்ப்புகளையும் பெறுவதற்கு உரிமையுடைய சுதேச மக்களாக கருதப்படுவதற்கு உரித்துடையவர்களாவர். தமிழர்கள் தமது சுதந்திரமான இறைமையுள்ள தமிழரசை மீள நிறுவுமாறு கோருவதற்கு உறுத்துடையவர். ஏனைய மக்களுடனும் முழுமையான சமத்துவ அடிப்படையில் ஒரு சமஷ்டி கூட்டரசின் கீழ் ஐக்கியப்படுவதற்கான தமது தீர்மானத்தை அவர்கள் ஜனநாயக ரீதி தேர்தலில் ஐக்கிய முன்னணியினர் பெருந்தொகையினராக பெற்ற வெற்றியானது மாற்றுவதற்கு சிங்கள மக்கள் அளித்த ஒரு பொறுப்பானை என வியாக்கியானம் செய்யப்படுவதாயின் தமிழ் மக்களும் தற்போதைய ஒற்றையாட்சி அமைப்பை நிராகரிக்கும் நாட்டின் ஏனைய மக்களுடன் இணையவும்
நாடாளுமன்றத்தில் உள்ள தமது பிரதிநிதித்துவங்களுக்கு பொறுப்பு எங்களுடைய பொது நிலைப்பாடு. இதனால் தான் 72ஆம் ஆண்டு புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது கச்சேரிகளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற சபைகளாக மாற்றுங்கள், உங்களுடைய திரு வி தர்மலிங்கம் முன்வைத்த யோசனையையும் பெரும்பான்மை வாக்குகளாலே நிராகரித்த பிறகு தந்தை அரசியல் நிர்ணய சபை அரசியல் நிர்ணய சபையிலே எழுந்து சொன்னார், நியாயமான பெரும்பான்மை வாக்குகளாலே நிராகரிக்கப்பட்ட நிலையிலே இனி இங்கு வருவதிலே பிரயோசனம் இல்லை. நான் அவர்கள் பங்கு பெறவில்லை. அதைத் தொடர்ந்து அவர் தன்னுடைய ஆசனத்தை ராஜினாமா காங்கிரஸ் என்ற இடைத்தேர்தலிலே அமோக வெற்றி ஈட்டியதும் இந்த அடையாளங்கள், அதாவது ஒரு சமஷ்டிக்கான ஆணை எங்களுடைய மக்கள் 70ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழ் மக்கள் கொடுத்திருந்த போதும் புதிதாக உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பிலே அதற்கு இடம் கொடாமல் நிகழ்வாக சிங்கள மக்களுடைய ஆணையை மட்டும் நிறைவேற்றினார்கள் என்பதை அந்த இடைத்தேர்தலிலே வெற்றி பெற்றார். அதைத் தொடர்ந்து 77ஆம் ஆண்டு ஜூலை மாத பொது தேர்தலிலே கிடைத்தது என்று சொல்லக்கூடியதாகவும் இருந்தது. தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழுகிற ஒரு தொகுதி தவிர, கல்குடா தொகுதி தவிர மற்ற எல்லா தொகுதிகளிலும் வென்றோம் என்பதனால் நாங்கள் அந்த அமுதலிங்கம் அதுக்கு பதிலளிக்கிற புத்தளத்திலே கிடைத்த வாக்குகளையும் சேர்த்து காண்பித்து 50க்கு மேலே சொற்பமாக காண்பித்தார். நான் என்ன 50 எட்டுவதற்கு எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து வாக்களித்த போதும் எழுபது வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக ஒரு சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வுக்கானது என்பதை இனியும் நிறுவ தேவையில்லை. அது நிறுவியாயிற்று, திரும்ப திரும்ப நிறுவியாயிற்று. நாங்கள் ஈடுபட்டு அசைக்க ஒண்ணாத இந்த இல்லை என்று நிறுவுவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோமா? அப்படி ஒரு ஆணை இல்லை என்பதை காண்பிப்பதற்கு பரீட்சைக்கு நாங்கள் செல்லவே கூடாது என்பதை ஆணை. ஏனென்றால் அதற்கான காரணம் பொது வாக்கெடுப்பு அல்ல, இது சமஷ்டிக்கான வாக்கெடுப்பு அல்ல. இந்த நாட்டின் ஜனாதிபதியாக யார் வர வேண்டும் என்று பலருக்கு பல கருத்துக்கள் இருக்கு. அவர் அந்த கருத்துக்கு தான் வாக்களிக்க போவதில்லை. ஆகவே தேவையில்லாத ஒரு விஷயம்
பரீட்சை என்றாலும் பரவாயில்லை. இல்லை, இது எங்களுடைய இருப்பையே இல்லாமல் செய்ய போகிற ஒரு விஷயம். இதற்கு நாங்கள் இணங்கினால் எங்களுடைய இறைமை, எங்களுக்கான சுயநிர்ணய உரிமை சொல்லுகிறதான ஒரு செயற்பாடாகத்தான் இது இருக்கும். பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் ஆலோசனை சொல்லலாம். அவர்களுடைய ஆலோசனை வரவேற்கத்தக்கது. அரசியல் நிகழ்ச்சி, அந்த அரசியலுக்கு மக்கள் சிவில் சமூகத்தினரை தெரிவு செய்து அனுப்பவில்லை, எங்களைத்தான் தெரிவு செய்திருக்கிறார்கள். வேறு எவருக்கு நாங்கள் அதை விட்டுவிட முடியாது. விட்டுவிட்டால் நிர்ணயிக்கக்கூடியதான இந்த பொறுப்பற்ற அதையும் மீறி சுவரிலே என்ன மாதிரியான தீர்மானம் வரப்போகிறது, நான் புள்ளி விவரங்களை எல்லாம் காண்பிக்க. தமிழ் தேசிய நிலைப்பாடுள்ள மக்கள் வாக்களித்தாலும் 20% தொடாது. அப்படி எழுதப்பட்டிருக்கிறதை பார்த்து கொண்டு அதற்கு எதிராக மக்களை விழிப்படைய செய்ய வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. துரோகி பட்டம் கட்டி விடுவார்கள், இலகுவார்கள். துரோகி பட்டம் பெருமதியை இல்லாமல் மக்களுடைய அடிப்படை உருவாகிற அந்த உரித்தை விட்டுக் கொடுப்பதற்கு, பேசிவிடுவதற்கு நாங்கள் இணங்கப் போவதில்லை. இறுதி வரை நிறுத்தினாலும் கூட நான் சொல்லுகிறேன், அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும். நாங்கள் இது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அல்ல. இது யாரோ செய்த கோமாளி கூத்து. பிரதானமான தமிழ் கட்சியை சார்ந்தவன் என்ற வகையிலே நான் சொல்லுகிறேன், என்னுடைய இதற்கு எதிராக தீர்மானமாக மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்ய வேண்டும். துரோகி என்று சொல்லிவிடுவான் என்று ஒழுத்து விட வேண்டாம். தயவு செய்து அதை செய்ய வேண்டாம். மக்கள் நலனுக்காக அடிப்படையிலே இதை எடுத்து எம்பின கட்சி என்ற காரணத்துக்காக, உறுதியாக இருக்கிறவர் என்ற காரணத்தினால இதை இல்லாமல் செய்கிற எந்த செயற்பாட்டுக்கும் நன்றி. ரவிகரன், நீங்கள் அவரை காணல, அவர் இருக்க, அவர் இருக்கிறார். இந்த இனி அடுத்தது என்ன என்பதை பற்றி தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது என்ன, வர வேண்டும். இன்னும் நாட்கள் இருக்கிறது.
நிலைப்பாட்டை அல்லது இது சம்பந்தமான விடயம் என்னது, நாங்கள் ஒரு இறுதி நிலைக்கு வந்து விட்டோமா, திரு ஸ்ரீகாந்த் சொன்னதை போல இதை விட்டால் இனி சந்தர்ப்பம் இல்லை, அல்லது 70 வருட காலமாக இது தானே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த முறை சொன்ன பிறகு அடுத்து என்ன நடக்க போகுது, அது ஒரு கேள்வி இருக்கு. பாட்டு போடுறோம். ஆனால் அதை விட பிரதானமான கேள்வி இதுல தோற்று விட்டால் இல்ல, தோல்விதான் தெரியுது. அப்ப நாங்களே எங்களுக்கு இந்த சொந்த காசுல சூனியம் வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி இன்றைக்கு வெறும் சவாலுக்கு உட்படுத்தாத எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை நாங்களே கொண்டு போய் தூதரோடு நான் ஒரு இரவு விருந்தில் இப்போ 2 கிழமைக்கு முதல் நான் சும்மா அவர்கிட்ட கேட்டேன், ஜப்பான் உலகம் 2வது உலக போருக்கு பிறகு ஜப்பான் இப்படியாக எழுந்ததுக்கான விவரணங்கள், காரணங்கள் போது அது மிகவும் வியப்பாக இருந்தது. அவர்கள் தீர்மானமாக சில முடிவுகளை எடுத்தார்கள். தங்களுடைய கிராமங்களில் வீசினவர்கள், இத்தனை லட்சம் மக்கள் இறந்தது. ஆனால் நாங்கள் மேற்கத்திய வழியை நாங்கள் சேர்த்துக் கொள்வோம், ஜனநாயக வழிக்கு நாங்கள் தீர்மானித்து நகர்ந்ததுக்கான பணிகளோடு ஒரு ஆவணத்தை கட்டி வைத்திருக்கிறார். மிகவும் ஆவணம் அது ஒரு விதம். அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பது போதும் ஒரு தமிழ் வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கருத்து வந்தது. திரு சம்பந்தன் 2015ஆம் ஆண்டும் அதே கருத்து வந்தது. 2019ஆம் ஆண்டும் இப்பொழுது இருக்கிறவர்கள் சிலர், இந்த சிவில் சமூகத்தினர் போல சபை தலைவர்கள் ஒரு நீங்கள் தமிழ் வேட்பாளராக நில்லுங்கள், அவர் அதை அடியோடு மறுத்து விட்டார். 2010ஆம் நடந்த தேர்தலில் எங்களுடைய மக்கள் 3 லட்சத்துக்கு அனுப்பிட்ட எண்ணிக்கையான போது கூட வாக்களித்தார்கள். வாக்களித்த போது அதுக்கு பிறகு 3 மாதங்களுக்கு இரண்டு மடங்கு எங்களுக்கு கிடைச்ச வாக்கை விட சரத்வம்சக்காக கிடைச்ச வாக்கு 2 மடங்கு கூடுதலாக. அடுத்த தடவை நாங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து மைத்ரிபால நாங்கள் சொன்னபடியினால் நான் சொல்லவில்லை, மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். மைத்ரிபால சிறிசேன வென்றார். அதனால என்ன ஆனது என்று பலர் விஷயங்கள் நடந்தது பலருக்கு தெரியும். விசேடமாக எங்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்பட்டது. அது ஒரு பெரிய ஒரு விடயம். எங்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் தான் அதிகூடிய அளவான நிலங்கள் விடுவிக்கப்பட்டது. அது எங்களுடைய சொல்லுகிறதற்கு அடிப்படையானது. ஆகவே அதில் நடந்தது. ஒரு புதிய அரசியலமைப்புக்கான முயற்சி நடந்தது, நிறைவேற சொல்ல முடியாது. அடுத்த தேர்தலில் மக்கள் தீர்மானமாக தங்களுடைய வாக்குகளை அளித்தார்கள். சில இந்த தடவை அப்படியான சந்தர்ப்பம் இல்லை. எப்படியான சந்தர்ப்பம் இல்லை என்றால், அந்த 3 தேர்தல்
ராஜபக்சவுக்கு வாக்களித்திருக்காங்க. துரதிருஷ்டவசமாக இந்த முறை ஒரு ராஜபக்சவும் இல்லை. வாக்குகளை ஒன்றாக வைத்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விடயம். ஏனென்று சொன்னால் சொல்லுகிறவர்கள் ஒருவர் சஜித் பிரேமதாச போன முறை எங்கள் மக்கள் அவருக்கு வாக்களித்தவர்கள். 3 தடவையும் கடந்த 3 தேர்தல்களையும் ஒவ்வொரு வேட்பாளர்களை நிறுத்தினவர் ரணில் விக்ரமசிங்கே. சிறிசேனவை நிறுத்தினது அவர், சஜித் பிரேமதாசாவை நிறுத்தினது அவர். அவரும் இருக்கிறார். சென்ற ஆட்சி காலத்தில் எதிர்கட்சி தலைவர் பதவியை நாங்கள் வைத்துக் கொண்டு பிரதம கொறடா பதவியை அனுர்வால சேனாவுக்கு கொடுத்து ஒன்றாக ஏறாமல் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு ஆதரவு செய்து நாங்கள் அரசியலமைப்பு எங்களுக்கு ஆதரவாக இயங்கினவர்கள். ஆகவே இந்த 3 பேரும் இருக்கிற போது தமிழ் மக்களுடைய வாக்குகளை ஒரு நிலைப்பாட்டாக கொண்டு வருவது அப்படி என்ற ஒரு கேள்வி இருக்கு. தீர்மானம். ஆனால் ஒன்று நிச்சயமாக சொல்லலாம், கடந்த அந்த 3 தேர்தல்களிலேயும் 2 பிரதான வேட்பாளர்கள் இருந்த போது அதிலே ஒரு தடவை எங்களுடைய ஆனால் 3 வேட்பாளர்கள் இருக்கிற போது நிச்சயமாக எங்களுடைய வாக்குகள் தான் வெற்றியாளரை தீர்மானிக்கும். நாங்கள் வகுக்க வேண்டும். நாங்கள் அனைவரோடும் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அடுத்தடுத்த நாட்களில் நீங்கள் காண்பீர்கள். ஜனாதிபதியாக இருக்கிற ரணில் செல்வத்தில் நாங்கள் ஒரு விஷயத்தை கேட்க போகிறோம். நீங்கள் ஜனாதிபதியாக இருக்கிற காரணத்தினாலே தேர்தலுக்கு முதல் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு, அதை செய்யுங்கள். செய்து காட்டினால் அதை பற்றி சிந்திக்கலாம். இப்படியாக சில நிலைப்பாடுகளை 2019ஆம் ஆண்டே தனிநபர் சட்டமூலத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். திரும்பவும் இந்த ஒரு வரியிலே சொல்லப்பட்டது. அது சிரேஷ்ட படித்திருக்கிறது சாதாரண பெரும்பான்மையோடு அதை நிறைவேற்றலாம். அதை எடுத்து நிறைவேற்ற சொல்லி கேட்போம். அவர் செய்யலாம். மற்றவர்களுக்கு தெளிவாக சிங்கள மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும். இதைத்தான் சொல்ல வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு நிபந்தனையாக கூட வைக்கலாம். ஏனென்றால் அந்த வாக்குத்தான் வெற்றியாளரை தீர்மானிக்கும். 30, 35, 30 3 பேர் வேளையிலே அந்த ஒரு ஜனநாயக சூழல்ல இப்ப ஐயா சொன்னதை போல வேட்டு இல்ல ஓட்டு. அவர்களுடைய வாக்குத்தான முடிவை தீர்மானிக்கும் என்று இருக்குமாக இருந்தால் அது எண்ணிக்கையில குறைந்த வாக்காக அது கருதப்படாது. எங்களுடைய வாக்கு பலம் 80% சக்தியாக அப்படியான சந்தர்ப்பங்கள் வர்றது அரிது. ஆகவே இது சமயோசிதமாக சிந்தித்து எதிர்க்காமல் படலாம். அப்படியான மூலோபாயங்களை நாங்கள் வகுத்து
பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய வாக்குகள் என்பது என்னுடைய சிந்தனை. வாக்குகளை பகிஷ்கரிப்பதும் ஆகையினால அப்படியா பகிஷ்கரித்து பார்க்குறாங்க. வாக்கை பிரயோஜனமான முறையில் நாங்கள் ஒரு ஜனநாயக சூழல் நடத்த மக்களோடு சேர்ந்து பேசுவது மிகவும் ஆரோக்கியமானது. அதை தவிர்த்தவர் இன்றைக்கு திரளாக வந்த உங்களுடைய வருகை எங்களுக்கு எடுத்து